கொஞ்சம் சீக்கிரம் தேயுமா. வேகமாக தேய்ச்சாதான் சப்பாத்தியை நான் போட்டு முடிச்சுட்டு கிளம்ப முடியும். தேய்ச்சிக்கிட்டு தானேம்மா இருக்கேன், இதுக்கு மேலே எப்படி வேகமாக தேய்க்க முடியும்? நீங்கள் அவளெல்லாம் கூப்பிட்டு ஒரு வேலையை சொல்லிடாதீங்க, என்னை மட்டும் கூப்பிட்டு வேலையாக சொல்லுங்கள். சரி சரி தேய், ஒன்று சொன்னால் அவளை உடனே இழுத்துருவேன். காமாட்சி, காமாட்சி. ஆ என்ன, இங்கே தான் இருக்கேன், வாங்க. மத்தியானம் நீ எங்கே போன? பிள்ளைகிட்ட கேட்டா அவ ஒன்று சொல்கிறா. ஏதோ அந்த ராகுல் பயலுக்கு அடிபட்டுருச்சு, அதனால அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்கன்னு சொன்ன வித்யா. யாருக்கு அடிபட்டுச்சு, என்னாச்சு, அதுக்கு எதுக்கு நீ போன? ஏங்க அது வேறு யாரும் இல்லை, என் தங்கச்சியோட வீட்டுக்கார் இருக்கார்ல, அவரோட அக்கா பையன் இருக்கான் பாருங்க, அவன் தான் ராகுல். அவனுக்கு தான் அடிபட்டுருச்சு. ஆக்சிடெண்ட் ஆனதை நம்ம சத்யா தான் பார்த்துட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா. அதனால தான் நாங்களும் போனோம். போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளை தான் அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ நான் நைட்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும். இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு நீங்கள் பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கங்க. என்ன பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கணுமா? அப்போ நீ நைட்டுக்குமா அங்கே போகிற? ஆமாங்க, மீனாட்சியால் எப்படி அங்கேருந்து வர முடியும்? அவளும் அவள் வீட்டுக்காரும் நைட்டு அங்கே தான் இருப்பாங்க. அதனால் நானும் போகிறேன். அவளை எப்படி நாங்கள் ஒத்தையில் விடுறது? நீங்கள் பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கங்க, நான் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன், நீ அங்கே இருன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால் நீங்கள் இவளுகளையும் அங்கேருந்து சுபியும் அபியும் வருவாங்க, அதுகளையும் சேர்த்து பார்த்துக்கங்க, சரியா? சரி போ, நான் பார்த்துக்கிறேன். காலையிலையாச்சும் வருவியா? காலையில் வந்துடுவேங்க, ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். அதனால் காலையில் ஒரு நேரத்துக்கு வீட்டில் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். சத்யாவை தோசை ஊற்ற சொல்லுங்கள், இவெல்லாம் சட்னி அரைக்க சொல்லுங்கள். எப்படி இப்போ வைக்கிற குருமாவும் காலையில் கொஞ்சம் மிச்சமாக தான் இருக்கும். நைட்டு இதை சூடு பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலைல தோசைக்கு ஆகும். கொஞ்சமாக சட்னி அரைச்சி பிள்ளைகளும் நீங்களும் சாப்பிடுங்க, சரியா? இது நல்ல கதையாக இருக்கே. என்ன வித்தியா உனக்கு? வேணும்னா அவளை சமைக்க சொல்லுங்கள், என்னாலலாம் செய்ய முடியாது. நைட்டும் நானே சமைக்கணுமா, காலையிலையும் நானே சமைக்கணுமா? இங்கே பாரு, அந்த பிள்ளைய கவலையில் இருக்குது. காலையிலேருந்து அந்த பிள்ளை பாவம் ஆஸ்பத்திரியில் கிடந்திருக்கு. கண்ணு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதை வீட்லேயும் ஃபோன் போட சொல்லிவிட்டு பாவம் பிள்ளை காலையிலேருந்து ஒத்தையில் ஆஸ்பத்திரியில் கிடந்திருக்கா. எனக்கெல்லாம் அவகிட்ட வேலை சொல்லவே மனமில்லை. ஒழுங்கா நீனே பாரு, அந்த பிள்ளை ஏதாச்சும் உதவி செய்ய, அதுவாக வர்றேன்னு சொன்னால் செய்யட்டும், இல்லைன்னா அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. சும்மா அவள் கூடலாம் நீ போட்டி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், உங்களுக்கு அவள் மட்டும்தானே மக. அவளை மட்டும் அவட்ட போட்டி போட்டுறக்கூடாது, அவட்ட வேலை சொல்லிடக்கூடாது, அவளை கஷ்டப்படுத்திடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. நான் மட்டும் உங்களுக்கு வேலை பார்த்துட்டே இருக்கணும், அப்படி தானே? இங்கே பாரு வித்யா, கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நைட்டு பிள்ளைங்க வேறு தனியாக இருக்குங்களே, நம்ம போகும்போது கோவப்பட்டுட்டு போகக்கூடாதுன்னு. இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அரைஞ்சு பல்லெல்லாம் கலட்டிடுவேன்னு சொல்லிட்டேன். ஆமாம், என்கிட்டயே வாங்க நீங்கள் எதை சொன்னாலும். அவளை ஒரு வேலை சொன்னா என்ன, அவளை ஒரு வேலை சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு உடனே மறுபடியும் என்கிட்டயே வரீங்க நீங்கள் எகிரிக்கிட்டு. எனக்கு தெரியாது, நானும் காலைல எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். முடிஞ்சால் உங்கள் மகளை செய்ய சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்கள் செஞ்சு வச்சுட்டு போங்க. என்னாலலாம் எதுவும் பண்ண முடியாது. பார்த்தீங்களாங்க எப்படி பேசுகிறானே. இப்போ இப்படி பேசுனா என்னங்க பண்ணுறது? ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு முடியலைன்னு சொல்லிட்டு இவளை செய்ய சொல்லிட்டு போகிறேன், அதுக்கு இவ இப்படி பேசுனா எப்படி? ஏம்மா உங்கள் சண்டைகளை விடுங்க, நான் காலையில் கடையிலேயே வாங்கி கொடுத்துக்கிறேன். யாரும் சமைக்க வேணாம், சரியா? உடனே ஒரு ஒரேடியாக மரத்தில் ஏறிடுவார். இதுக்கு தான் உங்ககிட்ட ஒன்றுமே சொல்கிறதில்ல. அந்த பிள்ளை இப்படி பண்ணுதே என்ன ஏதுன்னு கேட்போம். சமமா அம்மா வீட்டில் எல்லா நேரத்திலும் நீ தானே பார்த்துக்கணும், அக்காவுக்கு முடியலையில அப்படின்னு நீ சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் சேர்ந்துக்கிட்ட கூட ஜாலரா அடிச்சுட்டு கடையில் வாங்கி தரேன்றீங்க. என்னன்னு கேளுங்க அந்த பிள்ளைய. இங்கே பாரு காமாட்சி, அப்படியெல்லாம் பேச முடியாது. இவ தானே இப்போ நைட்டுக்கு உதவி பண்ணுறா, அப்புறம் காலையிலேயே அந்த பிள்ளையவே செய்ய சொன்னா எப்படி? விடு, அந்த பிள்ளை வடுக்க தூங்கட்டும், அதுவும் சின்ன பிள்ளை தானே. என்னமோ பண்ணுங்க. சரி நீங்கள் சமைங்க, நான் வெளியே போய் உட்காடுறேன் கொஞ்ச நேரம். முடிஞ்ச ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு போ காமாட்சி. சரிங்க, போகும்போது போட்டு தரேன். சரி, அப்போ நீங்கள் வேலையை பாருங்க, நான் வெளியே போய் உட்காந்துருக்கேன். சரிங்க. சீக்கிரமா தேயி, இப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காத. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. பதிலுக்கு பதில் பேசுறதுக்கு ஒரு நாள் பாரு, பல்ல தட்ட போகிறேன். இந்த குருமா ஒரு 5 நிமிஷம் இருந்தால் சரியாக வரும். அவ்வளோதான், சப்பாத்தியும் சுட்டு முடிக்க போகிறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளும் ஒரு கப்பு டீயை போட்டு குடிச்சிட்டு தான் போகணும். தலையெல்லாம் வலிக்குது. ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஒரு கப்பு டீயை மட்டும் போட்டு குடிச்சிட்டு நம்மளும் குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான். பெரியம்மா அந்த பக்கம் தான் திரும்பி நிற்கிறாங்க. நம்ம பயமுறுத்துறதுக்கு சரியான நேரம். பெரியம்மா பயமுறுத்திட வேண்டியதான். நீயா சுபி? கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன். நான் தான் பெரியம்மா, சும்மா உங்களை பயமுறுத்தினேன். நல்லா பயமுறுத்தினப்போ கொஞ்ச நேரத்தில் கீரை கொலையே நடுங்கிருச்சு. அதெல்லாம் சரி, நீ எப்போ வந்த? இப்போதான் பெரியம்மா, நானே எலிவாளு அப்பா எல்லாரும் வந்தோம். அப்பா தான் கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டாரு, வெளியே தான் இருக்காரு. அப்படியே அவங்க அப்பா வந்து உட்காந்துருக்காரோ?
முதல்ல அதை தானடா சொல்லணும். சரி இரு, நான் இப்போ தான் டீ போட்டுட்டு இருக்கேன், எல்லாருக்கும் நான் டீ எடுத்துட்டு வரேன். சரி பெரியம்மா, அப்போ நீங்கள் டீயை போட்டுட்டு பதறாம வாங்க, நாங்கள் வெளியே விளையாடுறோம். சரி சரி, நீ போ, நான் டீ எடுத்துட்டு வரேன். ஓகே பாய். அப்புறம் பெரியம்மா, நீங்களாம் ஏதோ ஆஸ்பத்திரியில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க, யாருக்கு என்ன ஆச்சு? எதுக்கு பெரியம்மா ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க? அது அந்த ராகுல் பையலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்ப்பா, அதனால தான் உங்கள் அம்மாவும் நானும் ஆஸ்பத்திரியில் இருக்கோம். காலையில் வந்துடுவோன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வீட்டில் சமத்தா இருங்க சரியா? நைட்டுக்கு சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கேன். காலையில் உங்கள் பெரியப்பா கடையில் வாங்கி தருவார், இல்லைன்னா அக்கா யாராச்சும் தோசை ஊற்றி தருவாளுங்க. அதை சாப்பிட்டுட்டு பேசாமல் அமைதியாக இருக்கணும். தங்கச்சி கூட சண்டையெல்லாம் போடக்கூடாது சரியா? சரி பெரியம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த குளிர் ஜுரத்தில் நடக்கிற மாதிரி பண்ணாமல் ஒழுங்கா நின்று பேசு. பெரியம்மா இதெல்லாம் ஸ்டைல் பெரியம்மா. என்ன ஸ்டைலோ? சரி நீ போ, நான் டீ எடுத்துட்டு வரேன். சரி ஓகே பாய். டீ கொதிக்க ஆரம்பிக்க போகுது. டீ கொதிக்கவும் கொண்டு போய் எல்லாருக்கும் டீயை ஊற்றி கொடுத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவள் வேற அங்கே ஒத்தையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரில. வந்ததுலேருந்து ஒரு ஃபோன் கூட நம்ம அடிக்கலை. அம்மா என்ன வித்தியா? அம்மா சித்தப்பா வந்திருக்காருமா. இப்போ தான் வந்து சுபி சொன்னேன். நீ இரு, நான் தான் டீ போட்டுட்ருக்கேல, டீயை கொண்டு போய் கொடுப்போம். ஏம்மா சித்தப்பாவும் ஆஸ்பத்திரிக்கு வராரு? அவர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், உங்கள் சித்தப்பா வந்து ஆஸ்பத்திரிக்கு வராரு. அப்புறம் அவர் வராமல் எப்படி? அவர் அக்கா பையனுக்கு தானே அடிபட்டிருக்கு. ஆக மொத்தம் எல்லாரும் போகிறீங்க இன்னைக்கு நைட்டு. உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பார். ஒழுங்காக கவனமாக இருக்கணும் சரியா? அப்பா சொல்கிறத கேட்டு நடக்கணும். சும்மா ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஆட்டம் போட்டு திரிஞ்சிங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, காலையில் வரும்போது கொன்னே விடுவேன். உனக்கு கீழே 2 சின்ன பிள்ளைங்க இருக்கு, அதுக்கெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். அதை விட்டுவிட்டு நீங்களும் அது கூட சேர்ந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, 2 பேர்த்தையும் கொன்று விடுவேன். ஒழுங்காக கவனமாக இருக்கணும். நானும் இல்லை சித்தியும் இல்லை, அதனால நீங்கள் தான் பார்த்து பத்திரமா இருக்கணும் வீட்டுக்குள்ளே சரியா? அதான் அம்மா இல்லையே, அப்பா கிட்ட என்னத்தை கேட்டாலும் வாங்கி தருவார்னு காலையில் நீ பாட்டுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்ட மகளே. நாளைக்கு காலையில் நான் வந்ததுக்கப்புறம் தான் உனக்கு அவ்வளோதான், பார்த்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்மா, அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. நாங்கள் என்ன கேட்டு வாங்கி சாப்பிடணுங்கிறத நாங்கள் நைட்டு தான் முடிவே பண்ணுவோம். சரி, எங்கிட்ட ஒழுங்காக இருந்தீங்கன்னா சரிதான். நான் இப்போ அந்த டீயை மட்டும் குடிச்சிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறேன் என்ன? சரிம்மா.